வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னென்னா, திருமூலரின் திருமந்திர பாடலை நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். 543வது பாடலாக கொடுத்துருக்காரு. ஓட வல்லார் தமரோடு நாடுவன், பாட வல்லாரொளி பார்மீசை வாழ்பவன், தேட வல்லார் கருள் தேவர் பிரானோடு, கூட வல்லாரடி கூடுவான் யானே. அதாவது ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கிறது. பக்தி என்பது ஞானத்தின் முன்னாடி வரக்கூடிய ஒரு பயிற்சி. ஏன் அப்படின்னா, பக்தி இல்லை அப்படின்னா ஞானம் வராது. பக்தி எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் வரும். அப்போ அதுக்கு தான் கொடுத்துருக்காரு திருமூலர். ஓட வல்லார் தமரோடு நாடுவன். ஓடவல்லார் எதை நோக்கி ஓடவல்லார்? இறைநிலையை நோக்கி ஓடவல்லார். இறைவனை உணரவும், இறைத்தன்மையை அறிந்து கொள்ளவும், இறை உணர்வாக வாழ்க்கை வாழவும், அறநெறி வாழ்க்கை வாழவும், குழந்தைகளுக்கு ஒழுக்கம் பழக்கம் எல்லாம் சொல்லித்தரவும், அதை வழக்கமாக்கி கொள்ளவும் என்ன பண்ணாங்க? ஒரு முன்னோடியாக நம்ம வீட்டு பெரியவங்க கோயிலுக்கு போக வேண்டும், வீட்டில் பூஜை செய்ய வேண்டும், பெரியவர்களை வணங்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஓடி காட்டுறாங்க. அப்போ ஓட வல்லார் தமரோடு நாடுவன். அப்போ இதை பார்த்து அடுத்த குழந்தைங்க என்ன பண்ண, அடுத்த ஜெனரேஷன் அடுத்த குழந்தைங்களாம் சரி நாமளும் இந்த மாதிரி செஞ்சால் நம்ம நல்லது நடக்கும், நல்லது நினச்சா நல்லது நடக்கும், அப்போ நல்ல செயல்களை செய்ய வேண்டும், நல்ல எண்ணங்கள் வர வேண்டும். என்ன பண்ணுறாங்க? அந்த இறைவனுக்கு ஓடியவர்களோடு தாமும் சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பாட வல்லாரொளி யார் மிசை வாழ்குபவன். இறைவனை அடைவதற்கு எப்படி ஓடி ஓடி உழைக்கிறதோ, இல்லை இறைவனுக்கு அபிஷேகமோ ஆராதனையோ அது போல் செய்வதோ, இறை உணர்வு தன்மை பெறுவதற்காக, இறைநிலையாக மாறுவதற்காக, இறைவனை நோக்கி பக்தி மார்க்கத்தில் போகுது. அதுபோல பாடுவதல் மூலமாக, பாடல் மூலமாக, அப்போ இறைத்தன்மையை உணர்வதற்கு அந்த லயமாக, அந்த பாடல் இசையோடு, அந்த ஸ்வரங்களோடு, அந்த இசையாகவே மாறிடுறது. அப்போ அந்த நிலையை உணர்ந்து பாடும்பொழுது என்ன பண்ணுறாங்க? அந்த பாடல் மூலியமாக உலகத்துக்கு நன்மை எடுத்து சொல்லும் பொழுது, அவர்களும் அந்த பாடல் இசையை கேட்கும்போது கேட்காதவரும் புரியாதவர்களும் என்ன பண்ணுறாங்க? மனப்பாடமாக பாடி பாடி அதன் தன்மையாகவே வாழறாங்க. இறைவனை நோக்கி அது ஒரு வகையில் ஒரு பயணம். அப்போ இறைநிலை உணர்வதற்காக இந்த நிலையில் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் தியாகராஜ ஆராதனை விழா நடக்குது. நிறைய பேர் பாடல் மூலியமாக இறை தன்மையை உணர்த்தியிருக்கிறார்கள். ஆதிசங்கரர் போல இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து இறைத்தன்மையை உணர்த்தினாங்க. அப்போ பாடல் மூலியமாகவும் சில பேர் உணர்த்துறார்கள். ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ராமர் பாலம் கட்டினாரு இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு, ஸ்ரீலங்கைக்கு அப்படின்னா, ஸ்ரீலங்காவுக்கு. அப்போ பாறை தூக்கி போடும்பொழுது சாதாரணமாக போயிடுது. அது மேலே ராம் எழுதி போடும்போது அந்த பாறை மிதக்கு தான். அப்போ வார்த்தைக்கு ஒரு வைராகியம், ஒரு வைர கற்களாக மாறக்கூடிய தன்மை வருது. ஏன் அப்படின்னா, எண்ணத்தை அதில் செலுத்துகிறார்கள் பாடல் மூலியமாக. அப்போ பாட வல்லார் ஒளி அப்படின்னா அவர்கள் பார்மிசை வாழ்பவர்கள். அப்போ வாழும்போது பாடி பாடி அவர்கள் வாழும்போது அதன் மூலமாக இறைத்தன்மையை உணர்ந்து இசையின் மூலமாக இசைந்து வாழ்கிறார்கள். அப்போ தேடல் அல்லார் கருள் தேவர் பிரானோடு. அப்போ ஓடி பார்க்குறோம். அதுதான் ஒரு பாடல் சொல்லியிருப்பாரு திருமூலரே. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்தன, வாடி 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 நின்ற மாந்தர்களால் கோடி 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 எண்ணிருந்த கோடியேன்னு சொல்கிறார். அப்போ பாடி பார்க்குறாங்க, ஓடி பார்க்குறாங்க. அப்போ தேட வல்லார் கருள். அப்போ அவங்க தேடுறாங்க, அந்த ஆன்மா தேடுது. அப்போ அந்த ஆன்மா தேடும்போது தேவர் பிரானோடு அப்படின்னா என்னத்துங்க? இறைத்தன்மையாக, இறைநிலை அடைவதற்கு இறைத்தன்மையாக நாம் மாற வேண்டும், இயற்கையாக நாம் மாற வேண்டும், இயற்கையோடு ஒன்ற வேண்டும், இயற்கையோடு நாம் இணைந்து இசைந்து இயல்பாக வாழ வேண்டும். அப்போ தேவர் பிரானோடு, தேட வல்லார் கருள் தேவர் பிரானோடு, கூட வல்லாரடி கூடுவான் யானே. இந்த நிலையில் நீங்கள் போயிட்டே உங்கள் பயணம் மேற்கொண்டாவே, ஏன்னா நீங்கள் கூட வல்லாரடி இறைவனே தான்
எனக்குள் உயிராக, அறிவாக, மனமாக, இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறான். அப்ப இறைவன் வேற, நான் வேற கிடையாது. அப்ப கூட வல்லாரடி கூடுவா யானே. இறைவா, நீ எனக்குள்ள இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறாய், ஏங்கிக் கொண்டிருக்கிறாய், இயக்கிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நான் நினைந்து 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 நன்றியாக கலந்து நான் வாழ்க்கை வாழ வேண்டும். இறைத்தன்மையாக உணர்வோடு வாழ வேண்டும். நான் என்னால் முடிந்த தொண்டை மற்றவர்கள் செய்ய வேண்டும். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. கொண்டு வந்த பாவத்தை தொண்டு செய்துதான் போக்கிக் கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை அளித்த திருமூலரை எந்த அளவுக்கு உணர்ந்திருந்தால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு விளக்கம் சொல்லியிருப்பார். அந்த நிலையில் நாம் எப்படியாவது இறைத்தன்மையை அடைந்து வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அந்த இறைவனை அடைவதற்காக தான் பிறவி எடுத்து வந்தோம் என்பதை நினைவில் வைத்தாலே போதும். நம் வாழ்க்கை இறைநிலையோடு இணைந்த பயணமாக இசைந்தோடு இயல்பாக இயற்கையாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.